நம் நாட்டின் பாரம்பரிய உடைகள். குழந்தைகளா, இப்ப நம்ம பார்க்க போறது நம் நாட்டின் பாரம்பரிய உடைகளை பற்றி தான். உடை அணிவது என்பது மனிதனுக்கே உரிய ஒரு தனி சிறப்பாகும். இன்று மனிதர்களுக்கு மிக அடிப்படை தேவையான ஒன்று ஆடையாகும். ஆள் பாதி ஆடை பாதி என்பதற்கு ஏற்ப இன்றைய உலகில் ஒருவரின் வெற்றி தோல்வி கூட ஆடையின் பங்கு மிக முக்கியமானதா இருக்கு. ஆதி காலத்துல கடும் குளிர், வெப்பம், மழை போன்றவற்றில் இருந்து பாதுகாத்து கொள்ள மனிதர்கள் இலைகளை பயன்படுத்தி முதலில் ஆடைகளை உருவாக்குனாங்க. பிறகு நாகரிகம் வளர வளர நாட்டின் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப பருத்தி, சணல், கம்பளி போன்றவற்றை பயன்படுத்தி ஆடைகளை நெய்து அணிந்தாங்க. நம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பருத்தி தான் முதலில் ஆடையை நெய்ய பயன்படுத்தினாங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் தனித்தனி ஆடைகள் நெய்து அணிஞ்சாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு பாரம்பரிய உடைகள் இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா தமிழ்நாட்டின் பாரம்பரிய உடை வேட்டி சேலை. எல்லா மாநிலத்திலும் வேட்டி சேலை அணியறாங்க. ஆனா அவர்கள் உடுத்தும் முறை, அதற்கு அவர்கள் அழைக்கும் பெயர் தான் வெவ்வேறா இருக்கு. இந்தியாவில பல கோடி மக்கள் வாழ்றாங்க. ஆனா அவர்கள் மாநிலம் வாரியா கலாச்சாரம், மொழி, பண்பாடு, உணவு, உடை என ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்துவம் பின்பற்றாங்க. அது போலதான் அவர்களின் பாரம்பரிய உடைகளை பார்க்கும்போது அது ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் நம் கண்களுக்கு காட்சி அளிக்கும். அவர்கள் உடுத்தும் உடைகள் மூலமா தான் அவர்களின் பண்பாட்டை வெளிப்படுத்துறாங்க. இப்ப நம்ம நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் அணியக்கூடிய பாரம்பரிய உடைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டின் பாரம்பரிய உடை வேட்டி சேலை. ஆந்திர பிரதேச மாநிலத்தின் பாரம்பரிய உடை புடவை மற்றும் வேட்டி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய உடையின் பெயர் புடவை மற்றும் வேட்டி. கேரளாவின் பாரம்பரிய உடை கசவு முண்டு, கசவு நெறியத்து. குஜராத் மாநிலத்தின் பாரம்பரிய உடை பட்டோலோ புடவை மற்றும் தோட்டி. பஞ்சாபில் அணியக்கூடிய பாரம்பரிய உடையின் பெயர் குர்தா, பைஜாமா மற்றும் பட்டியாலா சல்வார். மத்திய பிரதேசத்தில் அணியும் ஆடையின் பெயர் லங்கோட் மற்றும் சோலி. ஹரியானாவில் அணியும் பாரம்பரிய உடையின் பெயர் குர்தா மற்றும் தாமன் குர்த்தி சுந்தர். காஷ்மீரில் அணியும் பாரம்பரிய உடையின் பெயர் சுடிதார், பைஜாமா மற்றும் பேரன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் அணியும் பாரம்பரிய ஆடையின் பெயர் லங்கோட் மற்றும் சோலி. நாகாலாந்து மாநிலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆடையின் பெயர் லோஹே மற்றும் தாவானி. கர்நாடகாவில் அணியும் பாரம்பரிய உடையின் பெயர் பஞ்சே மற்றும் சேலை. இமாச்சல பிரதேசத்தில் அணியும் பாரம்பரிய உடையின் பெயர் சுடிதார், பைஜாமா மற்றும் காக்ரா சோலி. ராஜஸ்தான் மாநிலத்தின் பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய ஆடையின் பெயர் குர்தா மற்றும் காக்ரா சோலி. சிக்கிம் மாநிலத்தில் பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய ஆடையின் பெயர் கார்ச்சட்டை மற்றும் ஹோன்ஜூ. மணிப்பூர் மாநிலத்தில் பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய ஆடையின் பெயர் ககமன் சத்பா மற்றும் இனாபி பானக். கோவாவில் அணியும் பாரம்பரிய உடையின் பெயர் கஸ்தி போர்வை மற்றும் குன்ஃபி பல்லோ. சத்தீஸ்கரின் பாரம்பரிய உடை கச்சோரா புடவை மற்றும் தோட்டி. மேற்கு வங்காளம் மாநிலத்தில் அணியும் பாரம்பரிய உடையின் பெயர் பஞ்சாபி தோட்டி, குர்தா மற்றும் மஸ்லின் புடவை. ஒரிசாவின் பாரம்பரிய ஆடையின் பெயர் குர்தா, கமோசா மற்றும் கடாகி புடவை, சாம்பல்பூரி புடவை. அசாமில் அணியக்கூடிய பாரம்பரிய உடையின் பெயர் தோட்டி, கமோசா, மெகாலா சதோர். பீகாரின் பாரம்பரிய உடையின் பெயர் தோட்டி, குர்தா மற்றும் சல்வார் கமீஸ். உத்தரகண்ட் மாநிலத்தில் பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய ஆடையின் பெயர் குர்தா, பைஜாமா மற்றும் பித்தோராஸ். மிசோரம் மாநிலத்தில் பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய ஆடையின் பெயர் பவுட்குட் மற்றும் சப்சூர்குட்.
திரிபுரா மாநிலத்தில் பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய ஆடையின் பெயர் ஜாக்கெட் பாவாடை மற்றும் சாரத்தை. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய ஆடையின் பெயர் தோட்டி குர்தா மற்றும் சேலை துப்பட்டா. மேகாலய மாநிலத்தில் பாரம்பரியமாக அணியும் ஆடையின் பெயர் சேலை, தோட்டி மற்றும் இடுப்பு துணி. தெலுங்கானா மாநிலத்தின் பாரம்பரிய உடையின் பெயர் புடவை மற்றும் வேட்டி. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய உடையின் பெயர் குர்தா, பைஜாமா மற்றும் புடவை. நம் நாட்டின் பாரம்பரிய உடைகள். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், உத்தர பிரதேசம், கேரளா, குஜராத், பஞ்சாப், மத்திய பிரதேசம், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, கர்நாடகா, இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், சிக்கிம், மணிப்பூர், கோவா, சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், ஒரிசா, அசாம், பீகார், உத்தரகாண்ட், மிசோரம், திரிபுரா, அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.